ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். இன்னைக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்தது. நேற்று நைட் அந்த டைமிங்க்கு ஒரு 8 to 10 அந்த டைமிங்கில் இருக்கும். ஸோ ஒரு கமெண்ட் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 சேலரிக்கு பட்ஜெட் சொல்லுங்கள், பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஃபேமிலிக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் வந்து ஃபேமிலியோட ரன் பண்ணுறது அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் சுச்சுவேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து நான் 2 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவோட இருப்பாங்க, ஒரு சிலர் அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். அதாவது விச் மீன்ஸ் இப்போ தான் கல்யாணம் ஆன ரீசெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் இருக்கும், ஒரு சிலர் வந்து நல்ல ஸ்கூல்ஸில் படிக்க வைக்கிறதுனால கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் வந்து காலேஜஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபேமிலிக்கு நான் சொல்ல வரல. இண்டிவிஜுவலாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து 20,000 சேலரி வாங்குறவங்கள எப்படியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணலாம், ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இன்வெஸ்ட் மீன்ஸ் எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து இந்த சேலரி வாங்குறவங்கள 2 டைப்பாக பிரிச்சுப்போம். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது வந்து ஒரு சில பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு தான். ஒரு சில ஒருத்தர் ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு டெட் இருக்கும். இப்பயே கூட காலேஜ் உடைய இது ஃபீஸஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கும். இதில் லோன் வாங்கினதுக்கு எஜுகேஷன்ஸ் லோன்ஸ் அடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒழுங்காக இருக்காது வீட்டில். ஸோ அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. பட் நான் பேசிக்கான ஒரு 2 சுச்சுவேஷன் வச்சு சொல்லலான்னு இருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடு இருக்கிறது. இன்னொன்று ஃபேமிலி இல்லாமல் தனியாக போயிட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு வீட்டுக்கும் அனுப்பணும், அவங்க செலவையும் பார்த்துக்கணும்னு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி 2 சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது வந்து மோஸ்ட்லி ஃபார் 20K சேலரி வாங்குறவங்களுக்கு தான். மோஸ்ட்லி அவங்க ஃப்ரெஷர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வாங்குவாங்க. 20K சேலரி வாங்குவாங்க. பட் ஃபேமிலியை விட்டுட்டு தூரமாக இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஃபேமிலி வந்து ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்கலாம், வில்லேஜ் சைடில். இவங்க வந்து சென்னையோ பெங்களூரோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கலாம். ஸோ 2 எக்ஸாம்பிளுமே சொல்கிறேன். வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்களையும் சொல்கிறேன், தனியாக இருக்கிறவங்களையும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10K வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது, அதாவது 10K தான் என்னால் அனுப்ப முடியும், இவ்வளோ தான் அனுப்ப முடியும் அப்படின்றத உங்கள் வீட்டில் உங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், ஒரு 20,000 வாங்குறீங்கன்னா 10K அமுச்சு விட்ருங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய செலவுகள் இருக்கும், அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். மேபி உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தால் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான செலவுகள் ஒரு 10,000 அவங்களுக்கு மந்த்லி சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 10Kல தான் நம்ம பட்ஜெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ரூம்ஸ் எடுத்து தங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு பிஜிஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ சாப்பாடு ரூம் ஷேரிங்ஸ் பண்ணிட்டு அங்கேயே இருப்பாங்களா. ஸோ பிஜி மாதிரி எடுத்து தங்கும்போது ஒரு 5,000 6,000 அப்படி ஆகும். ஸோ இந்த 5,000 6,000ல கூட நீங்கள் எத்தனை ரூம் ஷேரிங் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 6 ஷேரிங் ரூம் 5 ஷேரிங் ரூம்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5K 4.5K அந்த ரேஞ்சில் வரும். சாப்பாடோட சேர்த்து நான் சொல்கிறது. அண்ட் கரண்ட் பில் அது வந்து தனியாக இருக்கும். ஒரு 5K இல்லை 5.5K அப்படி, அதாவது 5,000 அப்படி அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஷேரிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கு ஒரு 5K போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 5K இருக்குல்ல. ஸோ இந்த 5Kல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K உங்களுடைய செலவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிஜி எடுக்கிறது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்க ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க. ஸோ பெட்ரோல் சார்ஜஸ் கம்மியாகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஒரு வாரத்துக்கே ஒரு 200 300 பெட்ரோல் போட்டால் சரியாக போயிடும். ஸோ 2,000 உங்களுடைய செலவுக்கு எடுத்துக்கோங்க. அது பெட்ரோலுக்கோ உங்களுடைய இதர செலவுகள் வேற ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் இருக்கும்ல. ஸோ அது ஊருக்கு போயிட்டு வரதுக்கோ அது ஏதோ ஒரு 2K. நீங்க கேட்கலாம், 2K எப்படி நான் ஸ்பெண்ட் பண்றது? அது வந்து பத்தாதே, நான் சென்னையிலயோ பெங்களூர்லயோ இருந்தா 2K எப்படி பத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து இந்த பிஜிலேயே கொடுத்துட்டு போறாங்க. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா வெளியில போய் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம், அதெல்லாம் கம்மி பண்ணி நான் இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து இப்போ கொஞ்சமா இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பத்துல இருந்தே நீங்க வந்து அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம் அப்படின்ட்டு ஓடிடிஸ்ல ஸ்பெண்ட் பண்றது, ஒய்ஃபைல ஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ரீசார்ஜ் கூட இப்போ 2 ஜிபிஸ் 3 ஜிபிஸ்லாம் போடுறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணி 1.5 மினிமமா போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன செலவுகளை கட் பண்ணு. ஒரு சிலர் வந்து டீ காஃபிஸ் அப்படின்ட்டு வெளியில போய் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் சேவ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்க்கு உதவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். பட் சேவ் பண்ண பண்ண பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2K நம்மளுடைய ஸ்பெண்டிங் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 3Kவை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், 3K அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் தானே, அது வந்து
அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அப்படின்னு யோசிக்கலாம். பட் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், பெரிய ரிட்டர்ன்ஸே கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 10,000 அவங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 10Kல உங்க ரூம்ஸ்க்கு 5K போயிட்டு மிச்சம் இருக்கிற 5Kல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்ற ரூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க பார்க்கணும். இன்கேஸ் இப்போ ஒரு 3K இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 2K ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கம்மி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ செகண்ட் கிரைட்டீரியாக்கு போயிடலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட இருப்பாங்க. வந்து வீட்லயே இருந்து பக்கத்துலேயே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருந்தால் ஒரு பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சார்ஜஸ் அதே தான் நான் சொல்றது கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிராஃபிக் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு 20,000 நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஒரு 10 to 12K அப்படி கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 10K ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை 11K ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை 12K கொடுத்தா கரெக்டாக மெயின்டைன் ஆயிடும்பா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த 12K நீங்க வந்து கணக்கு கேட்பாங்க. மிச்சம் இருக்கிற காசுலாம் என்ன பண்ற அப்படின்னு ஒரு சில ஃபேமிலிஸ்ல கேட்பாங்க, ஒரு சில ஃபேமிலிஸ்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கணும். இந்த எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும்னு கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஸோ இந்த 11K ஆர் 12K நீங்க வீட்டில் கொடுத்துட்டு மிச்சம் 8,000 இருக்கும். ஸோ இதில் உங்க ஸ்பெண்டிங்க்கு ஒரு 3,000 எடுத்துட்டீங்கன்னா எப்படியும் வீட்லயே சாப்பாடு சாப்பிட்டுருவீங்க. ஸோ எப்பயாச்சும் வெளியில போறதுக்கு பெட்ரோலுக்கு மிச்ச செலவுகளுக்குலாம் நீங்க ஒரு 3K எடுத்து வச்சுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 5K வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு சேலரி வந்தவொடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் கொடுக்குறது அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்றதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு 20K வருதுன்னா ஒரு 11, 12K அதாவது 10,000 வருதுன்னா ஒரு 11,000, 12,000 வீட்டில் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 3,000 நம்ம ஸ்பெண்டிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வைஃபைஸ் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ இருக்கிற ஸ்பெண்டிங்கை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி விட, அதாவது உங்களோட சேலரியை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற 5Kவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த 3Kவோட இந்த 5K அப்படின்றது அதிகம். அதாவது அந்த 3,000 விட இந்த 5,000 அதிகம். ஸோ இந்த 5,000 அப்படின்றத நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர்லி 60,000 கிட்ட சேர்ப்பீங்க. அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதோ கோல்டுல, பாண்ட்ஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அது உங்களுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்க இந்த மாதிரி கரெக்டா இந்த நான் சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாத்திக்கோங்க. ஒரு சில இடத்துல 15,000 கொடுக்குற மாதிரி இருக்கும், 5K தான் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2,000 நீங்க ஸ்பெண்டிங் எடுத்துக்கிட்டு 3,000 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு கிரைட்டீரியாக்கும் எப்படி எப்படி செட் ஆகுதோ அதை நீங்க ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.